ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்ட் கூறுகிறார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் அல்லன் என்கிறது புறநானூறு. அதாவது சங்ககால வள்ளல் ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் இவ்வாறு கூறுகிறார். அறநெறி முதற்றே அரசின் கோற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர். அதாவது மன்னனின் செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அடுத்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் அமைச்சர்களை போற்றுகிறார். அறம் கண்ட நெறிமான் அவையும் என்கிறது புறநானூறு. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. உறையூரில் இருந்த அற அவையம் தனி சிறப்பு பெற்றது. மதுரையில் இருந்த அற அவையம் பற்றி மதுரை காஞ்சி துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது என்று கூறுகிறது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இவ்வாறு புறநானூறு கூறுகிறது. தம்மைவிட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் இவ்வாறு கூறுகிறார். செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பெமினின தப்புன பலவை என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். எழுவரின் கொடைப்பெருமை சிறுபான்மாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாக உள்ளன. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. வள்ளல்கள் எல்லோர் ஒக்க தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்று போற்றப்பட்டனர். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் என்று பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பற்றி நக்கீரர் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் கூறுகிறார். உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.